இருக்கக்கூடிய கடைசி எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ கிராவிடேஷனல் எனர்ஜி அப்படின்னா ஒன்றுமே இல்லை. கிராவிடேஷனல் எனர்ஜி இஸ் எ எனர்ஜி ஆஃப் இட்ஸ் பொசிஷன் ஆர் பிளேஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ரிசர்வயர் இன் தி ஹைட்ரோ பவர் டேம் இஸ் தி எக்ஸாம்பிள் ஆஃப் கிராவிடேஷனல் எனர்ஜி. ஸோ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாட்டர் ரிசர்வயர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாட்டர் இருக்குது. ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வாட்டர் ரிசர்வயரில் வாட்டர் வந்து வெளியில் வந்து பட்டு அந்த டர்பைனில் அந்த வாட்டர் ஃபோர்ஸ் வந்து படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது சுற்ற ஆரம்பிக்கும். ஸோ இப்போ சுற்ற ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அங்கே வந்து மோஷன் எனர்ஜி, அந்த மோஷன் எனர்ஜி அதுதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி அங்கே கிடைக்கும் போது என்ன ஆகுதுன்னா விச் டிரைவ் தி அல்டர்னேட்டர் ஆர் ஜென்ரேட்டர் டு ப்ரொடியூஸ் தி எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா? ஸோ அங்கே ஒரு நார்மல் வாட்டர் ஃபோர்ஸ் வந்து இந்த டர்பைனில் பட்டு டர்பைன் ரொட்டேட் ஆகி ரொட்டேட் ஆகுது. அது மோஷன் எனர்ஜியால் ரொட்டேட் ஆகுது. அது அந்த மோஷன் எனர்ஜினா அது அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி சொல்கிறேன். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி போயிட்டு விச் டிரைவ் தி ஜென்ரேட்டர் ஆல்டர்னேட்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராவிடேஷனல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம